வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து கிடச்சிருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அலுவலக உதவியாளர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 15,700 58,800 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸில் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 23,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமா ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான், மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களுக்கு போஸ்டிங்ஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் ஜீப் டிரைவர் அப்படின்னு சொல்லி 2 விதமான பதவிகளுக்கு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் உங்களுக்கு தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். முக்கியமாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து அப்ளிகேஷன் டேட், அப்ளிகேஷன் நம்பர், என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிற டீட்டெயில்ஸ், உங்களோட கம்யூனிட்டி, உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் மேலே ஃபீமேலா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க, எந்த வட்டாரத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட பெயர் என்ன, அதோட உங்களுடைய தந்தை, பாதுகாவலர், துணையோட பெயர், இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இந்த நேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே இனிஷியல் மென்ஷன் பண்ணணும், இங்கே உங்களோட பெயர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து உங்களோட கல்வி தகுதி, உங்களுடைய மதம், உங்களோட கம்யூனிட்டியோட உட்பிரிவின் பெயர், நீங்கள் எக்ஸர்வீஸ் மேனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களோட ரேஷன் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, சொந்த மாவட்டம், மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி. அடுத்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் வழியில் பயின்றவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதுக்காக கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. உங்களோட தொடர்பு முகவரி ஃபுல்லாக வந்து பின்கோடோட இங்கே அட்ரஸ் கொடுத்துருங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்து பார்த்தீங்கன்னா இருசக்கர ஓட்டுநர் உரிமத்தின் நகல், உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ், அதுக்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ இங்கே ஒட்டிடுங்க. அடுத்து உங்களோட சிக்னேச்சர் போட்டணும். இங்கே டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே கரெக்டாக படித்து பார்த்துருங்க. ஸோ இது எல்லாமே படித்து பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷனோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். முக்கியமாக அப்ளிகேஷனோட 10x4 inches போஸ்டல் கவரில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டி அதையும் அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நேரடியாகவோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான்: ஆணையர், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், அன்னவாசல், புதுக்கோட்டை மாவட்டம் 622101 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் நவம்பர் 15ஆம் தேதி ஈவினிங் 5:45 மணி வரைக்கும் உங்களுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் நிபந்தனைகள் எல்லாமே இருக்குது, கண்டிப்பாக ஒரு தடவை படித்து பாருங்கள். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2 நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அன்னவாசல் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் கேட்டகரியில் வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நேரடியாகவோ அஞ்சல் வழியாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 58,800 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸுமே இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 23,000 கிட்டே கிடைக்கும். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 37 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அதாவது அந்த ஏஜ் லிமிட்டும் பார்த்திங்கன்னா 1/7/2025 அந்த டேட்குள்ளே நீங்கள் இந்த ஏஜ் லிமிட் மீட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு SCA உமன் கேட்டகரிக்கு அந்த வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகள் பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலே நீங்கள் 10th 12th எனி டிகிரி டிப்ளமா ஐடின்னு சொல்லி என்ன படித்தாலுமே எலிஜிபிள் தான். இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா
இருந்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அவங்க கேட்குற மினிமம் குவாலிஃபிகேஷன். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஸோ 50 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த 50 ரூபா ஃபீஸை நீங்கள் எப்படி பெய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்க நேமில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கமிஷனர் பஞ்சாயத்து யூனியன் அன்னவாசல் அப்படிங்கிற நேமுக்கு 50 ரூபாய்க்கான டிடி வந்து நீங்கள் எடுத்து அந்த டிடியை அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 6ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் ரிசீவ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனோட சேர்த்து நீங்கள் சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ், கல்வி தகுதி, ஜாதி சான்று, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த இன்டர்வியூக்கான இடம், நேரம், தேதி இது எல்லாமே போஸ்ட் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீப் டிரைவர் கேட்டகரியில் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஜீப் டிரைவர் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதோட அவங்க சொல்லியிருக்க இந்த டிக்ளரேஷன் எல்லாமே கரெக்டாக படித்து பார்த்துருங்க. அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 50 ரூபாய்க்கான டிடி அவங்க சொல்லியிருக்க பேரில் நீங்கள் பெய்ட் பண்ணணும். அதோட எக்ஸ்ட்ராவாக ஒரு போஸ்டல் கவர் 10x4 inches போஸ்டல் கவரில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதில் போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் ஒட்டி அதையுமே அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா, அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவரில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கணும். எக்ஸ்ட்ராவாக போஸ்டல் கவரில் நீங்கள் செல்ஃப் அட்ரஸ் எழுதி போஸ்டல் ஸ்டாம்ப்லாம் ஒட்டி ஒரு கவர் எக்ஸ்ட்ராவாக வைக்கணும். அடுத்து நீங்கள் இந்த ஃபீஸ் வந்து டிடியாக எடுத்திருப்பீங்க, அந்த ஃபீஸுமே அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா, இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜீப் டிரைவர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். இந்த போஸ்ட்டுக்கு நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ விண்ணப்பிச்சிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500 76,900 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து 25,000க்கு மேலே சேலரி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அந்த டேட் படி 18லேருந்து 42 வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SCA உமன் கேட்டகரிக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கல்வி தகுதி 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். உங்கள்கிட்ட வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். 5 வருடங்களுக்கு குறையாமல் இந்த டிரைவிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலே நீங்கள் 10th 12th டிகிரி, டிப்ளமோ, ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொல்லியிருக்காங்க. அந்த 50 ரூபாவும் இங்கே சொல்லியிருக்க நேமுக்கு, அதாவது கமிஷனர் பஞ்சாயத்து யூனியன் ஆவுடையார் கோவில் அப்படிங்கிற நேமில் டிடியாக எடுத்து அந்த டிடியை நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா, அப்ளை பண்ணுறதுக்கு நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். ஓகேங்களா, சான்று, ஓட்டுநர் உரிமம், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். இந்த போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அந்த இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.